இந்தியன் நேவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபயர்மேன் குரூப் சிக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th +2 நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் குரூப் சிக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 32,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் www.jointindiannavy.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சைடில் வந்து மெனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு 3 லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் இண்டியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜாயின் நேவி, சரிங்களா? ஜாயின் நேவின்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வே டு ஜாயின் அப்படின்னு இருக்கும். அந்த வே டு ஜாயின் அப்படின்றத கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவிலியன் உங்களுக்கு போஸ்ட் வந்து காட்டும். அந்த போஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து போட் க்ரோ ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற போர்ட்டலை வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மார்ச்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அப்ளிகேஷன் ஆன்லைன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அன்றைக்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் போர்ட்டல் வந்து நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைன்னா இந்த க்ரோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்றைக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எப்போ வந்து அப்லோடு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அப்லோடு பண்ணிட்டாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் பர்சனல் இந்தியன் நேவிக்காக வந்து பார்த்திங்கன்னா 2025க்காக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் க்ரோ ஸ்டாஃப் இந்தியன் நேவிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் க்ரோ ஸ்டாஃப்காக உங்களுக்கு அதாவது ஷேரிங் அண்ட் லாஸ்கர் 1 ஃபயர்மேன் அண்ட் ட்ரோப்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யார் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் நேவல் கமாண்டன்ட் மும்பைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இண்டஸ்ட்ரியலில் வந்து இந்த போஸ்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் இதுக்கான சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் லாஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 57 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500 ரூபாயிலேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்கர் 1க்காக உங்களுக்கு டோட்டலாக 192 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு ஃபயர்மேன் போட் க்ரோவுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31 வேக்கன்சி வந்து இருக்குது. அண்டு இதுக்கும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ட்ரோப்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 5 வேக்கன்சி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ட்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இருந்தாவே போதும், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதில் 18,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், இஎஸ்எம் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வேக்கன்சியில் வந்து இன்க்ளூடு கிடையாது. இவங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் தகுந்த மாதிரி இவங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரிலாக்ஸேஷன் வந்து அதாவது பிளாங்கிங் வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த வேக்கன்சி வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆன மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் லாஸ்கர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேரிங்கோட சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேரிங் இன் அதாவது சார்ஜில் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது எத்தனை வாட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 20 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்கர் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எந்த போர்டில் இருந்தாலும் சரி. அண்ட் உங்களுக்கு ஸ்விம்மிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணி இந்த ஜாபுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் ஸ்விம்மிங் நாலேஜ் வந்து மஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ப்ரீசியோட ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அண்ட் ட்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்ல. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் வந்து நல்லா தெரிஞ்சாவே போதும், இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற 3 பொசிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதிகமாகலாம் இல்லை, 1 இயர் ஆர் 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே நீங்கள் போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கூட கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன், மற்ற பிடபிலிட்டி கேண்டிடேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர் அண்ட் 13 இயர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷனோ அந்த ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நேவினாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து எது இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷினும், அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 20 கொஷினும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஷினும், அண்ட் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஷினும், டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா சைக்கிங் லாஸ்கருக்கு வந்து லாஸ்கரும் அண்ட் லாஸ்கர் 1 அண்ட் ஃபயர்மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கும், அண்டு இதில் ட்ரோப்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக சிலபஸே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாம் எங்கேருந்து வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷன் கீழவே அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலபஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி படித்தாலும் சரி, அண்டே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் படித்து எது பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து எப்படி படித்தாலும் ஓகே தான். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன போர்ட்டலேருந்து உங்களுக்கு 21 டேஸ் வந்து டைம் இருக்குது. யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிங்க. 21 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th + 2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லுவோம். ஸோ கைஸ், தேங்க்யூ.